HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜில் எப்படி இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலில் போய்ட்டு நியூ விண்டோவை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு உங்கள் ஃபோல்டரோட நேம் நீங்கள் என்ன கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஜஸ்ட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்போ சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா .c அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் HTML யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் டாட் கொடுத்து HTML அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ சி லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட்னு கொடுத்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி C++னா IO ஸ்ட்ரீம் பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி HTML ஃப்ரண்ட் எண்டில் மோஸ்ட்லி அதிகமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஜுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படி தான் நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. முன்னாடிலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நோட்பேட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணி அவுட்புட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கான ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ நார்மலாக இந்த டைட்டில் அப்படின்றது என்னென்னா எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்க வெப்சைட்டோட நேம் அங்கே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன வெப்சைட் கொடுக்க போகிறீங்களோ என்ன வெப்சைட் ரெடி பண்ண போகிறீங்களோ இப்போ நான் எஜுகேஷன் ரிலேட்டடாக ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு அந்த வெப்சைட்டோட அந்த டைட்டிலில் என்ன வரும் அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை உங்கள் கம்பெனி நேம் இந்த மாதிரி எதனா போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா இமேஜுக்கான அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டு கொடுக்கலாம். ஹைட்டு வித் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அட்ரிபியூட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ்னு கொடுத்துட்டு SRC கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜோட சோர்ஸ் என்ன அப்படின்றத கொடுக்கணும். நம்ம ஃபோல்டரில் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இமேஜ் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா லிங்காக எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஃபோல்டரில் இமேஜ் கொண்டு வரது அப்படின்னா நார்மலாக இப்போது ஃபைல் மேனேஜர் போய்ட்டு இப்போ எதனா ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி இமேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே போய்ட்டு ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் கொடுத்து ரிவலிங் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுங்க. கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். ஜஸ்ட் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு இப்போ வந்துடும். ஓகேவா? இப்போ போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜோட நேம் ஜஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் நேம் வந்துடும். இல்லை உங்களுக்கு ஹைட்டு வேணுன்னா ஹைட்டு கொடுத்துக்கலாம். எவ்வளோ பிக்சல்ஸில் தான் கொடுக்கணும். ஹைட் அண்ட் வித்து ஹைட்டு கொடுங்க. வித்து உங்களுக்கு என்ன வேணும் ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஆல்டர்னேட்ன்றது நெசசரியான்னு கேட்டால் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா சப்போஸ் இந்த இமேஜ் வந்து இந்த இங்கே கொடுத்துருக்க இமேஜோட நேமும் நான் இங்கே கொடுத்துருக்க இந்த இமேஜோட நேமும் வேறையாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் ஷோ ஆகாது நமக்கு. அப்போக்கி இந்த இடத்துல இந்த இமேஜ் தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆல்டர் நேமை. இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒன்ஸ் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரிவலிங் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரு இதில் போய்ட்டு இங்கே ரன் பண்ணுறதுக்கான போர்ட் நிறைய இருக்கும்.